राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, राम राम जय राजा राम. जय साई राम. जय गुरुदेव दत्ता. गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः, गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ ராம விஜயம் பாகம் 12. தனது வில்லை ஒடித்த செய்தி கேட்டு பரசுராமர் கோபம் கொண்டு போரிட வருவார் என்றுணர்ந்த ராமன் மிதிலையில் அதிக நாட்கள் தங்காமல் உடனே அயோத்தி திரும்ப எண்ணம் கொண்டான். ஆனால் மாமனாரின் சொல்லை தட்ட முடியாமல் மேலும் சில நாட்கள் அங்கேயே தங்கினான். அதற்குள் நாரதர் விரைந்து சென்று ராமன் என்றொருவன் வில்லை ஒடித்துவிட்ட விஷயத்தை பரசுராமரிடம் சொல்லிவிட்டார். ஆவேசமாக மிதிலைக்கு வந்து எப்படி என் வில்லை ஒருவன் முறிக்கலாயிற்று என பெரிய சண்டையே போட்டார். நாரதரும் தன் பங்குக்கு அது மட்டுமா, வில்லை ஒடித்ததோடு நிற்காமல் இப்போது நீங்கள் வந்திருக்கும் போது உங்களை வரவேற்க கூட ராமன் வரவில்லை பாருங்கள் என தூபம் போட்டார். கடும் சினத்துடன் ராமனை நோக்கி அம்புகள் எய்தார் பரசுராமர். ஆனால் அவை அனைத்துமே ராமனின் பார்வைப்பட்ட அந்த கணமே உருகி போயின. அந்த நிகழ்வை கண்ட பரசுராமர் தனது அவதாரம் முடிந்து போனதை உணர்ந்து வில்லையும் அம்புகளையும் கீழே போட்டுவிட்டு நிற்க ராமன் ஓடோடி வந்து அவரை நெஞ்சார தழுவிக்கொண்டான். இதன் பிறகு தசரதன் தன் சுற்றங்களோடு மகிழ்ச்சியுடன் அயோத்திக்கு திரும்பினான். சீதையின் திருமணத்திற்காக அழைப்பின் பேரில் வந்திருந்த தசரதனின் மைத்துனன் சங்க்ராமஜித், கைகேயின் சகோதரன், பரத சத்ருக்கணர்களை தன்னுடன் சிறிது காலத்திற்கு அனுப்பி வைக்குமாறு வேண்டி அவ்வனமே கூட்டி சென்றான். ராம லட்சுமணர்களிடமிருந்து ஒரு கணம் கூட பிரிய மனமில்லாத பரத சத்ருக்கணர் வேறு வழியில்லாமல் தாய் கைகேயின் வற்புறுத்தல் கிணங்க மாமனுடன் சென்றனர். ராமனும் லட்சுமணனும் தங்களது தாய் தந்தையரை பணிவுடனும் மரியாதையாகவும் அன்புடனும் கவனித்துக் கொண்டனர். ஒரு நாள் தனக்கு வயதாகிவிட்ட கோலத்தை பார்த்த தசரதன் மூத்த மகனான ராமனை அரியணையில் அமர்த்த வேண்டுமென முடிவு செய்தான். பட்டாபிஷேகத்தை சிறப்பாக செய்ய வேண்டுமென ஏற்பாடுகள் செய்து அனைத்து ராஜாக்களுக்கும் முனிவர்களுக்கும் அழைப்பு அனுப்பினான். ராமன் அரியணை ஏறிவிட்டால் இலங்கைக்கு செல்லாமலும் அசுரர்களை அழிக்காமலும் இருந்து விடுவானே என தேவர்களும் அந்தணர்களும் பயத்தில் ஆழ்ந்தனர். இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஜெய் ஸ்ரீராம்.